பிரதமர் நரேந்திர மோடி பயணிக்க இருந்த சிறப்பு விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. ஜார்க்கண்ட் தியோகர் விமான நிலையத்தில் இருந்து டெல்லி தாமதமாக புறப்பட்டு சென்றார். பீகார் ஜமுய் நகரில் பழங்குடியினர் தயாரிக்கும் பொருட்களுக்கான கண்காட்சியில் அரங்கம் அமைத்துள்ள தமிழக இருளர் சமூக தம்பதிகளுடன் பிரதமர் மோடி செல்ஃபி. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தர்மதுரை எழிலரசி தம்பதியர் உற்சாக போஸ். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, சிவகங்கை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வருகிற 21ஆம் தேதி மழை தொடர வாய்ப்பு. மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் மழை பெய்யக்கூடும் என தகவல். மக்கள் தன்னை மறந்து விடுவார்கள் என நாள்தோறும் ஊடகம் முன்பு தோன்றி பொய் மூட்டைகளை இபிஎஸ் அவிழ்த்து விடுகிறார். திமுக மீது தமிழக மக்கள் வைத்துள்ள அன்பு இபிஎஸ்க்கு கலக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்கிறாங்க. ஆக எங்க நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி. சசிகலா இபிஎஸ்ஐ விசாரிக்க அனுமதி கோரிய மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்து உத்தரவு. சென்னை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த இளைஞர் உயிரிழப்பு. மருத்துவர்கள் பணியில் இல்லாததே காரணம் என கூறி உறவினர்கள் ஆர்ப்பாட்டம், வாக்குவாதம். எமர்ஜென்சி வார்டில் அனுமதிக்கப்பட்ட போதும் இளைஞருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் வரவில்லை என உறவினர்கள் புகார். ஓபி சீட்டு போன்ற துண்டு சீட்டில்தான் சிகிச்சை விவரங்கள் எழுதி தரப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. பேப்பர்ல எழுதி எவ்வளவு அழகா ஓபிசிட்ட போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சார், நல்லா பாருங்க சார். கேட்டா இதை கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்ல நடந்துச்சா? ஒரு உயிருக்கான சம்மரி இது. குடிப்பழக்கத்தால் கணையம் பாதிக்கப்பட்டு நோய் தீவிரமான நிலையிலேயே இளைஞர் அழைத்து வரப்பட்டார். மருத்துவர்கள் பணியில் இல்லை, முறையான சிகிச்சை இல்லை என்கிற குற்றச்சாட்டுக்கு கிண்டி அரசு மருத்துவமனை நிர்வாகம் மறுப்பு. சென்னை குன்றத்தூரில் எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்ததாக புகார். பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன ஊழியர்கள் 2 கைது, உரிமையாளர் தலைமறைவு. சென்னை குன்றத்தூர் வங்கி மேலாளர் வீட்டில் எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் பலியான சம்பவத்தில் புதிய தகவல். வீட்டின் அறையில் 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் எலி மருந்து வைக்கப்பட்டதால் நெடி அதிகரித்து உயிரிழந்திருப்பதாக போலீசார் விளக்கம். இப்போ இந்த குழந்தைகளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு ஏசி அதில் க்ளோஸ் பண்ணி வச்சனால அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூம்ஸ், அதாவது அந்த புகைகள் வந்துட்டு அவங்களுக்கு நுரையீரலில் இறங்கும் போது அதில் வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அதனால வந்து அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. திருப்பூர் மாவட்டம் கந்தம்பாளையத்தில் 3 மாதங்கள் வீட்டுக்கடன் தவணையை செலுத்தாத வாடிக்கையாளர். வீட்டின் சுவற்றில் வீடு கடனில் உள்ளது என பெயிண்டால் எழுதிய பிசிஹெச்எஃப்எல் நிதி நிறுவன ஊழியர்கள். ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பெரும் திரளான பக்தர்கள் காலை முதலே கிரிவலம். அண்ணாமலையார் கோவிலிலும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். தமிழகத்தில் சிவன் கோவில்கள் தோறும் அன்னாபிஷேகம். சமைக்கப்பட்ட அன்னத்தை லிங்கங்களில் சார்த்தி விசேஷ பூஜைகள். இந்தியாவில் வேலை நாட்களை வாரத்திற்கு 5ஆக குறைத்தது ஏமாற்றம் அளித்ததாக இன்போசிஸ் நாராயணமூர்த்தி தகவல். வாரத்திற்கு 70 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்கிற தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாகவும் திட்டவட்டம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி. பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவை என்ற நிலையில் 141 இடங்களில் வென்றதாக அறிவிப்பு. இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இதுவரை இல்லாத வகையில் தேசிய கட்சிக்கு தமிழர்கள் ஆதரவு. தமிழ் கட்சிகளே வழக்கமாக வெற்றி பெற்ற நிலையில் என்பிபி கட்சி வரலாற்றில் முதன்முறையாக அதிக இடங்களை கைப்பற்றி சாதனை.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சாம்பியன்ஸ் டிராபியை ஊர்வலமாக எடுத்து சென்று காட்சிப்படுத்த தடை. இந்தியா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடவடிக்கை. கங்குவா திரைப்படத்தின் ஒலி அளவு அதிகமாக உள்ளதாக ரசிகர்கள் விமர்சனம். 2 புள்ளிகள் குறைக்கச் சொல்லி திரையரங்கு உரிமையாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தகவல். தொடர்ந்து சரிவில் இருந்த தங்கத்தின் விலை சற்று உயர்வு. சென்னையில் சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 55,560 ரூபாய்க்கு விற்பனை. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து நியூசிலாந்து நட்சத்திர வீரர் டிம் சவுதி ஓய்வு. 104 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 385 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி வரமறுப்பதால் சாம்பியன்ஸ் டிராபியை நடத்துவதில் இருந்து பாகிஸ்தான் பின்வாங்க உள்ளதாக தகவல். வேறு வாய்ப்புகள் இல்லை என்றால் இந்தியாவில் நடத்தலாம் என ஐசிசிக்கு பிசிசிஐ யோசனை. பப்புவா நியூ கினியா நாடு அருகே ரிக்டர் ஸ்கேலில் 6.7 அளவில் நிலநடுக்கம். பூமிக்கடியில் 51 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவி ஆய்வு மையம் தகவல். அமெரிக்காவின் அடுத்த சுகாதாரத்துறை அமைச்சராக தீவிர தடுப்பூசி எதிர்ப்பாளரான ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியர் தேர்வு. அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் முடிவு. லெபனான் மற்றும் காசா பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் வீடியோவை வெளியிட்டது இஸ்ரேல் ராணுவம். ஹெஸ்பொல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்பினரின் மறைவிடங்கள் தாக்கி அழிக்கப்பட்டதாக தகவல்.